ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. சிவாய நம. மே மாத ராசி பலன்கள். அன்பு நேயர்களே, இந்த மே மாதம் ரொம்ப எதிர்பார்ப்போடு தொடங்கப்படுகிறது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், குரு பெயர்ச்சி நடந்திருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த குரு பெயர்ச்சிக்காக நாம் ஒரு மிகப்பெரிய பரிகார யாகம் கூட நம்ம நடத்துகிறோம். குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் செய்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. அப்போது குரு பகவான் பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். உலகமே ஒரு சேஞ்சஸ், ஒரு நல்ல சேஞ்சஸ் ஏற்பட போகுது. உலகத்தில் நடக்கக்கூடிய போர் பதற்றங்கள்லாம் இதுமாரி தணியக்கூடிய காலம். ஏன்னா செவ்வாய் வீட்டில் குரு இருந்ததால், சனி செவ்வாய் சேர்க்கை இது இருந்ததால் அந்த போரெலாம் நிறைய நடந்தது. இப்போ இந்த உக்ரைன் போர் ஆகட்டும், இல்லை ஹமாஸ் இஸ்ரேல் போர் ஆகட்டும், இந்த போர் பதற்றங்கள்லாம் குறைவதற்கான வாய்ப்பாக உலகத்துக்கே ஒரு நல்லது நடக்க போகுது. வேர்ல்டு வைடு, இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த பூமிக்கே கூட ஒரு நல்ல காலம், ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் நாம் சொல்லணும். அப்போ இந்த பிரபஞ்சம், இந்த பூமிக்கு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த பூமியில் தானே நம்ம இருக்கோம். அப்போ நம்ம எல்லாருக்குமே கூட, எல்லா ஜீவராசிகளுக்கும், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாயின் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும். அப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய புல் பூண்டு பூச்சிலிருந்து, எல்லா தாவரங்களிலிருந்து, எல்லா ஜீவராசிகளுக்குமே, எல்லா உயிர்களுக்குமே ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது. அப்போ இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம், முன்னேற்றத்திற்கான ஒரு மாதம், நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதம். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, அல்லது நாங்கள் ஒரு நல்ல குடும்பம் சாமி, நல்ல ஒரு வளர்ந்த ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலியர், ஒரு ஃபேமஸான ஃபேமிலி, அல்லது ஒரு நல்ல சத்தான கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த ஒரு ஃபேமிலி, அழகான குடும்பம், பட் இப்போது கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்குது, ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது. அப்போ எங்களுக்கு ஏதாவது மாற்றம் நகரமா, எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா, எங்களுக்கு ஏதாவது கை கொடுக்க முடியுமா, இந்த மாதிரி எதிர்பார்ப்போடு பல கஷ்டங்களில் இருந்து கண்ணீரோடு மனவேதனையோடு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ, நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா, நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு யாரெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறீர்களோ, அது குடும்பமாக இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், உறவு முறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், மேக்சிமம் கடன் சுமைகளாக இருக்கலாம், ஏமாற்றங்கள், ஏமாந்தது நிறைய இருக்கும், நிறைய ஏமாற்றங்களாக இருக்கலாம். இப்படி நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், எனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, இந்த மே மாதம் அனைவருக்குமான நன்மை. இந்த மே மாதம் சூப்பராக இருக்க போகுது. இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலே சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான், சூரியன் மேஷம் மற்றும் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறார், குருவுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். நிறைய பரிவர்த்தனை யோகங்கள், சுபருடைய வீட்டில் நண்பர்கள் கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அப்போது எல்லா கிரகங்களும் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன, அந்தந்த கிரகங்கள் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன. போன மாதம் வரையிலும் எல்லாமே கலகங்களாக இருந்தது, கஷ்டங்களாக இருந்தது, சண்டை சச்சரவுகளாக இருந்தது. அது ஒரு கிரக அமைப்பு. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் எல்லா சுபத்துவம் பெற்றிருக்கின்றன, சுபமாக இருக்கின்றன. அப்போ இதில் உள்ளே பூந்து நம்ம ஏதாவது நல்லது, ஒரு டக்குன்னு ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இருக்குது, உள்ளே போனால் ஒரே அந்த மரத்தில் பெரிய பழங்கள்லாம் காய்ச்சி தொங்குது, கும்பலாக போய் அவங்கவுங்க தேவையானது பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாமளும் உள்ளே போய் சந்தில் பூந்து ஏதாவது ஒரு பழத்தை பிரச்சனை வெளியில் வந்துடலாம். அதே போல் உங்கள்கிட்ட நேர்மை இருக்குமே ஆனால், அறம் சார்ந்த வேண்டுகோள், அறம் சார்ந்த ஒரு பக்தி இருக்குமே ஆனால், அல்லது அறம் சார்ந்த கேள்விகள் இருக்குமே ஆனால், நிச்சயமாக இந்த மே மாதம் நீங்களும் ஜெயிக்க முடியும் என்கிற
தத்துவத்தை சொல்லிக்கொண்டு இப்போது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களே, இந்த மாதம் மே மாதம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மாதமாக, வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக, அதி அற்புதமான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, விருச்சிக ராசி நேயர்களே, இது நாள் வரையில் உங்களுக்கு குரு பகவான் மறைந்திருந்தார். இப்போ தான் இந்த குரு பயிற்சியெல்லாம் நடந்திருக்கு. மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. இதுக்காக நம்ம ஒரு மிகப்பெரிய பரிகார யாகங்கள்லாம் கூட நம்ம செய்கிறோம். இந்த குரு பயிற்சி நடந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். பொதுவாக குரு பகவான் பார்க்கும் இடம் மிக சிறப்பான முறையில் அமையும். அந்த இடத்துல எந்த தோஷங்கள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய குற்றங்கள் இருந்தாலும், ஏன் ஆயுள் பாவம், ஆயுள் குற்றங்களே இருந்தால் கூட, கர்ம வினைகள், தீவினைகள், இப்படி எந்த விதமான கெட்ட சக்திகள் இருந்தாலுமே கூட அந்த சுபரான குரு பகவான் பார்ப்பாரே. ஆனால் அந்த ஜாதகருக்கு அல்லது அந்த ஜாதகிக்கு, ஆணோ பெண்ணோ, அப்போ குரு பார்க்கும் இடத்தில் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அவை நிவர்த்தியாகும். அப்போ இப்போ தான் அந்த குரு பயிற்சி நடந்திருக்கு. அப்போ அற்புதமான முறையில் குரு பகவான் மே மாதத்துலேருந்து உங்களை 7வது பார்வையாக, சமசப்தம பார்வையாக சுக்கிரன் வீட்டில் உட்காந்து பார்க்க போகிறாரு. அப்போ எவ்வளோ ஒரு நல்ல நேரம் நம்ம விருச்சிக ராசிக்குன்னு ஆரம்பிக்குதுன்னு பார்த்துக்கோங்க. குறிப்பாக அனுஷ நட்சத்திர அன்பர்கள், கேட்டை நட்சத்திர அன்பர்கள், இவங்களெல்லாம் அதி அற்புதமான முறையில் புதனும் சனி நட்சத்திர அன்பர்களுக்கு அதி அற்புதமான யோகம் நடக்கப் போகுது. விசாகம் மட்டும்தான் கொஞ்சம் குறைவு. அப்போ அனுஷ நட்சத்திரமாக இருக்கலாம், நீங்கள் கேட்டை நட்சத்திரமாக இருக்கலாம். நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ 7வது பார்வையாக குரு பகவான் உங்களை பார்க்கிறார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது, விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலக போகுது. நல்ல நேரம் ஆரம்பிக்குது. எப்பேற்பட்ட கஷ்டங்கள், பண கஷ்டமாக இருக்கலாம், மனசு கஷ்டமாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், குடும்ப வறுமையாக இருக்கலாம், கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், புதிய தம்பதிகள் டிவோர்ஸ் வேணும்னு ஒத்த காலம் நிற்கும் அந்த பொண்ணு, இல்லை இந்த அவர் கணவர் ஒத்துக்க மாட்டார், எனக்கு டிவோர்ஸ் வேணும், எனக்கு சேர்ந்து வாழணும் சாமி அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லும். இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம். இப்படி விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய மனசு கஷ்டங்கள், அதே போல் தேவையில்லாத பயம், நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய இழப்புகள் எல்லாம் சந்திச்சு கூட உடன் பிறந்தவர்கள் அல்லது கணவன் மனைவி இழந்தவங்கள்லாம் அதிகமாக இருப்பாங்க விருச்சிக ராசியில். காரணம் ஆயுள் கண்டங்கள். அப்போ அந்த மாதிரி ஆயுள் பயம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் விருச்சிக ராசி நேயர்கள், உங்களுக்கு ஆயுள் பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு உண்டு. ஆயுள் பாவம் அதிகரிக்கும். இல்லை சாமி, எனக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது, ஒரு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ஒரு கேன்சர் இருக்குது, இல்லை ஒரு டிரான்சிட் இருக்குது, கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, எல்லாம் புக் பண்ணி வச்சுருக்கோம், லிவர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். அப்போது விருச்சிக ராசி என்பதில் அந்த மாதிரி ஆயுள் ஆரோக்கியம் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட சரியாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ நிச்சயமாக ஒரு யோகமான மாதம்னு சொல்லலாம், அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லலாம், ராசியான மாதம்னு சொல்லலாம், நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது அப்படின்னு கூட நிச்சயமாக இந்த மாதத்தை, மே மாதத்தை நாம் சொல்லலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு அந்த மாதிரியான மனசில் இருக்கக்கூடிய பயம் இருக்குமே. ஆனால் மனசு குழப்பம் இருக்குமே, பெரிய டிப்ரெஷனாக இருக்குது சாமி, சுற்றி நிறைய விஷயங்கள் மாற்றி மாற்றி நடக்குது, வேலை செய்கிற இடம் பிரச்சனையாக இருக்குது, தொழில் பிரச்சனையாக இருக்குது, வருமானம் பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, அதை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு இடம் வாங்கின இடம் பிரச்சனையாக இருக்குது, அப்போ எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. அந்த மாதிரி நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, இதோ உங்களுக்கு அந்த நல்ல நேரம், குரு வந்துட்டாரு. உங்கள் பிரச்சனைகள் காணாமல் போகக்கூடிய அற்புதமான நேரம். அப்போ நீங்கள் உங்கள் பிரச்சனை தீரணுமா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஜோதிடர் அற்புதமாக பார்த்து தெளிவாக சொல்லணும். இதுதான் சார் இருக்குது, நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும், தைரியமாக சொல்லணும்.
அவர் கோச்சிப்பார், பயந்துருவார். இதுதான் சார் நீங்கள் செய்யணும், செஞ்சால் உங்களுக்கு நன்மை. அதே போல் அந்த பரிகார ஹோமங்களை அந்த இடத்துல இருந்து செய்யக்கூடிய கேப்பபிலிட்டி அவருக்கு அங்கே இருக்கணும். அப்போது விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கான கஷ்டங்கள் விலகக்கூடிய காலம். இதோ ஒரு அற்புதமான நல்ல நேரம் துவங்குகிறது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான பரிகாரங்களை தேர்ந்தெடுத்து, அது ஆலய வழிபாடுகளாக இருக்கலாம், அது யாக வேள்விகளாக இருக்கலாம். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய கோரிக்கை என்ன, உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத அறிந்து அந்த குறிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் வாழ்க்கையில் நிலையான சந்தோஷத்தை பெற்று வாழக்கூடிய அற்புதமான கால நேரம் உங்களை நெருங்கி வருகிறது. குடும்ப கஷ்டங்கள், கணவனை பற்றிய கவலைகள், மனைவிகளை பற்றிய கவலைகள், பிள்ளைகளை பற்றிய கவலைகள், பசங்களுடைய படிப்பு, பசங்களுடைய வெளிநாட்டு யோகம், வேலை வாய்ப்பு, வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகிறது, தொழில் பண்ணக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபேக்ட்ரி கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, நிறைய கம்பெனிஸ் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க, நிறுவனங்களை வச்சு நடத்தக்கூடியவங்க, ப்ரைவேட் லிமிடெட்ஸு, கார்ப்பரேட் நிறுவனங்கள், கம்பெனிஸு. என்னை நம்பி ஒரு 200 குடும்பம் இருக்குது சாமி, என்னை நம்பி ஒரு 1000 குடும்பம் ஒர்க்ஷாப் இருக்காங்க. ஒரு 1000 குடும்பம் பிழைக்குது நம்மளை நம்பி. அந்த பிராண்ட், அந்த நேம் ரொம்ப முக்கியம். அந்த கம்பெனி ரொம்ப நல்லா இருக்கணும். அப்போ அந்த மாதிரி தொழில் பிரச்சனைகள், வருமான பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமேயானால் நிச்சயமாக அதெல்லாம் உரிய பரிகாரங்கள் மூலமாக சரி செய்ய முடியும் எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே. அப்போ ஒரு யோகமான காலம், ஒரு நல்ல வளர்ச்சிக்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், தெரியாமல் நான் கடன் வாங்கிட்டேன் சாமி, அதெல்லாம் இவ்வளோ தூரம் கடன் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. கம்பெனி வளர்ந்ததோ இல்லையோ, லாபம் வளர்ந்ததோ இல்லையோ, வருமானம் வளர்ந்ததோ இல்லையோ, கடன் மட்டும் டெவலப் ஆகிடுச்சு. பிஸ்னஸ் டெவலப் ஆகலை, பட் லோன் வந்துட்டு டெவலப் ஆகிடுச்சு. இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். எனக்கு 40 கோடி இருக்குது, எனக்கு 80 கோடி கடன் இருக்குது, எனக்கு 800 கோடி கடன் இருக்குது, எனக்கு 7000 கோடி கடன் இருக்குது. அப்போ உங்களுக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, அந்த கடன் பிரச்சனைகள் குறையும். அதோடு மட்டுமல்ல விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும். நல்ல நேரம் பிறக்கின்றது. அந்த கெட்டது எல்லாம் விலகக்கூடிய காலம், கெட்டதெல்லாம் விலகக்கூடிய காலம். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். குறிப்பாக விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளிநாட்டில் உத்தியோகமாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபு, கவர்மெண்ட் ஜாபு. அதே போல் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது, உறவு முறைகளே எதிரிகளாக மாறிவிடுவது, உறவு முறைகளிடத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், அல்லது ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, சிறு சிறு ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க. நான் ஒரு 3 ஸ்கூல் நடத்துகிற சாமி, நான் ஒரு 4 ஸ்கூல் நடத்துகிறேன் வெளிநாட்டில். அப்போது விருச்சிக ராசி நேயர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வியாபாரம், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். குறிப்பாக ஜாப், இனிமே உங்களுக்கு ஜாப் செக்யூராக இருக்கும். அடுத்த 1 வருஷத்துக்கு ஜாப் செக்யூர் இருக்கும். ஏன்னா இப்போ தான் புதுசாக ஏதோ ஒரு ஏஐன்னு அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களா, நிறைய அது ஜாப்லெஸ் வந்துகிட்டே இருக்குது. அதனால் குறிப்பாக யூகே, யூஎஸ், கனடா, இந்த யூரோப் கண்ட்ரீஸ்லாம் நிறைய இந்த ஜாப் குறைக்கிறாங்க, ஆள் குறைப்பு செய்கிறாங்களாம். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் விருச்சிக ராசியாக இருப்பீர்களே ஆனால் ஜாப் செக்யூர் இருக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இது ஒரு வளர்ச்சிக்கான மாதம். கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் தீரும், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், மெயினாக செய்வினைகள் கோளாறுகள் குறையும். அதுக்கெல்லாம் நல்ல பரிகாரங்கள் கிடைக்கும். அப்போ நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. உங்களுடைய கேள்விகள் என்ன? நான் நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம், உங்களுக்கு அது பயன்படணும்ல. அப்போ எனக்கு இது நடக்கணும் சாமி, என்னுடைய கேள்வி இவ்வளோதான், இது எனக்கு நடக்கணும்.
அப்போ உங்களுடைய சந்தேகங்கள் என்ன, உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் யாக வேள்விகள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதை தெரிவித்து கொண்டு இந்த மே மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம், சந்தோஷமான மாதமாக அமைகிறது என்பதையும் தெரிவித்து கொண்டு மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.